ஹாய். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்த விஷயம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆர் சேலஞ்ச் பண்ணுறது எல்லாருமே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து எல்லோரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாராவது ஒருத்தவங்க பண்ணால் கூட போதும். அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வெரிஃபை பண்ணி திருப்பி ஃபைனல் கீ வந்து அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதால் எந்த லாஸும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அது மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். எல்லாருமே வந்து ஆக்சுவலாக அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி ஃபைனல் கீழே வந்து சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மை டிஎன்பிசியில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கட் ஆஃப் பற்றியும் ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். அது வந்து நக்கலாக கேட்டிருந்தாங்களே இல்லை இதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டு அவங்கள கலாய்க்கலாம் கமெண்ட்ஸில் அப்படின்றது கேட்டிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்கன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷனே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பாஸ் பண்ண மட்டும் தான் போக முடியும். நானே வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மி மார்க் எடுத்தாலே கிடச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 167K வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஆக்சுவலாக எனக்கே தோணுச்சு நம்ம வந்து விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்லேயாச்சும் நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்ததுனால. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மார்க் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். அதுக்கு கீழே எடுத்தவங்களாம் வேலை கிடைக்காதான்னு கேட்டாலும் அதுவும் சொல்ல முடியாது. மேபி ஒரு சிலவங்களுக்கு டைப்பிஸ்ட் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சேஃபஸ்ட்டு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயே போன வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. 138க்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து கிடைக்காது, போய் படிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து எஸ்டி அதனால் கிடைக்கும் 138K அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இது எப்படி வேணாலும் மாறலாம். அண்டு இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு தெரியுமா, நிறைய பேர் 150 எடுத்தவங்க கூட இப்போ உட்காந்து குரூப் 2க்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து 120 130 எடுத்தவங்களாம் தான் நம்ம வந்து கிடைக்குமா இதோட விட்டுடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அதிகமாக மார்க் எடுத்தவங்களும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் இன்கேஸ் குரூப் 2க்கு போகணுன்னா படிக்கணுன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.